கோவை மாவட்டம் வாளையாறு அருகே ரயில் மோதியதால் காயமடைந்த யானை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. இதுகுறித்து எமது செய்தியாளர் ஷெர்லியிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். ஷெர்லி, இந்த விபத்து எப்போது நடந்தது? இந்த விபத்துக்கான காரணம் குறித்து அதிகாரிகள் என்ன சொல்றாங்க? வணக்கம். தமிழக கேரள எல்லையோரம் அமைந்திருக்கக்கூடிய கோவை வாளையாறு பகுதியில் ஒற்றை யானையானது ரயில் தண்டவாளத்தை கடக்க முற்படும் போது பரிதாபமாக அடிபட்டு உயிரிழந்திருக்கிறது. இது குறிப்பாக பார்த்தோன்னா ஏசிசி குவாரிக்கு அருகே இருக்கக்கூடிய இந்த ரயில் பாதையில் சுமார் இன்று காலை 6:10 மணி அளவில் கேரளாவில் இருந்து சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயிலானது கடந்து சென்றுள்ளது. அப்போது இந்த பகுதியில் ரயில் பாதையை கடந்து செல்ல முற்பட்ட ஒரு யானையானது இந்த ரயிலானது இடித்து சென்றுள்ளது. இதன் காரணமாக யானையின் பின்பகுதி, அதாவது இடுப்பு மற்றும் பின்னங்கால் பகுதிகளில் காயம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக சம்பவ இடத்திற்கு வனத்துறையினர் விரைந்து வந்தனர். அவர்களுடனே கால்நடை மருத்துவரும் விரைந்து வந்து அந்த ஒற்றை யானைக்கானது சிகிச்சை அளித்து வந்தனர். இந்நிலையில் தற்போது இந்த யானையானது சிகிச்சை பலன் இன்றி உயிரிழந்துள்ளது. தற்போது இந்த யானையானதற்கு பிரேத பரிசோதனை செய்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. தற்போது இந்த சம்பவ இடத்தில் ரயில்வே காவல்துறையினர், அதாவது கேரள மாநில ரயில்வே காவல்துறையினர் மற்றும் கோவை மாவட்ட வனத்துறை அதிகாரிகளும் சம்பவ இடத்தில் தற்போது இருக்கின்றனர். ஷெர்லி, கோவை மாவட்டத்தில் ரயிலில் மோதி யானைகள் அடிபட்டு உயிரிழக்கும் சம்பவம் சமீப காலத்தில் அதிகமாக நடந்துட்டு இருக்கு. இது தொடர்பா ரயில்வே துறையும் வனத்துறையும் ஏதேனும் நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக இதே வாளையாறு ரயில் பகுதியில் பார்த்தோன்னா கேரள வனப்பகுதிக்குட்பட்ட பகுதியில் ரயிலில் மோதி ஒற்றை யானையானது உயிரிழந்தது. அதே போல கடந்த மாதத்திலும் பார்த்தோமானால் மதுக்கரை பகுதியில் யானையானது ரயிலில் மோதி பரிதாபமாக உயிரிழந்தது. கடந்த 40 நாட்களில் மட்டும் சுமார் 3 யானைகள் ரயிலில் மோதி உயிரிழந்தது. இது மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதுமே கடந்த 40 நாட்களில் சுமார் 10 யானைகள் இந்த வாகனத்தில் ரயிலில் மோதியும் பரிதாபமாக உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் நேரிட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா இந்த சம்பவங்களை தடுப்பதற்காக வனத்துறையும் தமிழகத்தில் கோவையில் இருக்கக்கூடிய ரயில்வே அதிகாரிகள் மற்றும் பாலக்காடு ரயில்வே அதிகாரிகளும் இணைந்து ஆலோசனை நடத்தி இந்த சம்பவத்தை தடுப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். குறிப்பாக பார்த்தோம்னா இந்த பகுதி, அதாவது மதுக்கரையில் இருந்து வாளையாறு வரை இருக்கக்கூடிய அந்த ரயில் பாதையில் யானைகள் கடக்கும் பாதையாக அறிவிக்கப்பட்டிருந்தது. கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இது அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழியாக செல்லக்கூடிய ரயில்கள் அனைத்தும் ஒலி எழுப்பியவாறே செல்ல வேண்டும். அதாவது யானைகள் கடக்கும் பாதைக்கான அறிவிப்பு பலகைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திற்கு வரும்பொழுது ரயில்கள் ஒலி எழுப்பியவாறே செல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அதனுடைய வேகத்தை 30 கிலோமீட்டராக குறைத்து செல்ல வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருந்தது. அதன்படியே இந்த சட்டத்தை அனைத்து ரயில்களும் இந்த பகுதியாக கடந்து செல்லக்கூடிய அனைத்து ரயில்களும் கடைபிடிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருந்தது. அது தொடர்பாக தொடர்ந்து கடந்த மாதத்தில் வனத்துறையினர் மற்றும் பாலக்காடு ரயில்வே அதிகாரிகள் மற்றும் ஆர்வலர்கள் இணைந்து ஆலோசனை நடத்தினர். அதனை பின்பற்றுவதாகவும் ரயில்வே துறையினர் உறுதியளித்தனர். இந்நிலையில் இந்த சம்பவம் ஏற்பட்டிருப்பது அனைத்து தரப்பு மக்களிடையுமே மிகுந்த அதிர்ச்சியும் மற்றும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம்னா பல முறை ரயில்வே துறைக்கு அழுத்தம் கொடுத்த போதும், அதாவது குறைந்த வேகத்தில் தான் செல்ல வேண்டும் என்ற சட்டத்தை பின்பற்ற வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்திருக்கும் இந்த சூழ்நிலையிலும் தற்போது ஒரு யானையானது ரயிலில் அடிபட்டு உயிரிழந்திருப்பது என்பது மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. கோவை மாவட்டத்தில் ரயிலில் மோதி யானை உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக உங்களுடைய கள தகவல்களுக்கு நன்றி ஷெர்லி.